Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம Grade 12 Computer Scienceல Python Revision Journey-யோட Part 5 வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம Python Standard Library இந்த பார்ட்டை தான் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். Let's get started. Python Standard Library. Python has a very extensive standard library. பைத்தானோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஒரு விரிவான லைப்ரரின்னு சொல்லலாம். அதாவது ப்ரோக்ராமர்ஸ்க்கும் டெவலப்பர்ஸ்க்கும் தேவையான பெரும்பாலான ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ப்ரோக்ராம்ஸ்க்கு தேவையான பொதுவாக பயன்படுத்துகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ப்ரோக்ராமர்ஸ் இதை பயன்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்திக்கலாம். built-in functions. பைத்தானில் நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் built-in functions. அதுக்குன்னு வேறு மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தனித்தனி மாடியூல்ஸாக இருக்கும். built-in functions அப்படின்னா பைத்தான் கூடவே டிஃபால்ட்டாக வர ஃபங்க்ஷன்ஸ் தான் built-in functions. இப்போது இந்த built-in functionsல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் ஆர் அவுட்புட் ஃபங்க்ஷன். இதில் இன்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டும் வரும். அடுத்து டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பூலியன், கேரக்டர், டிக்ஷனரி, ஃப்ளோட், இன்டிஜர், லிஸ்ட், ஆர்டர், செட், ஸ்ட்ரிங், டியூபிள். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் எதெல்லாம் இருக்கும்னா அப்சல்யூட், டிவ், மாட், இதாவது கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. மேக்ஸிமம், மினிமம், பவர், சம். அடுத்து அதர் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா இம்போர்ட், லென்த் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச், டைப். இது எல்லாமே built-in functions. இப்போது இந்த built-in functionsஸை காமனாக யூஸ் பண்ணுற built-in functionsஸை நம்ம இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, built-in functions இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ABS ஆஃப் 4, அதாவது அப்சல்யூட் ஆஃப் 4 அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது -4 கொடுத்து பார்ப்போம். அதாவது நெகட்டிவில் கொடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவாக வரும். அதுதான் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். div mod அப்படிங்கிறத பார்க்கலாம். div mod 7,2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் வந்து கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் நமக்கு வரும். அதாவது இங்கே வந்து கோஷியன்ட் என்னது வரும் அப்படின்னா 3 வந்து நமக்கு கோஷியன்ட், 1 வந்து ரிமைண்டர். செக் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். 1, 2, 3, 4. மேக்ஸிமம் 4 அப்படின்னு நமக்கு வருது. அடுத்து மினிமம்க்கு பார்க்கலாமா? மினிமம் 1 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 5,2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். 25 நமக்கு அவுட்புட். அடுத்து சம் கண்டுபிடிக்கலாம். அதாவது சம் ஆஃப் 1, 2, 3, அதாவது சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நமக்கு சம்மா பண்ணும். பார்க்கலாம் அவுட்புட் என்னென்னு. 15. இது ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லாமல் இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு சேம் தான். அடுத்து லென்த் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ 1, 2, 3, 4 மற்ற 4 இருக்குது. அதனால் நமக்கு 4 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. இப்போது பேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ 8 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய built-in functions. மாடியூல். நம்ம பைத்தானில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது ஒரே ஃபைல்லையே முடிஞ்சிடும். அதை தாண்டி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் எழுதும்போது அதை நம்ம ஃபங்க்ஷனாக பிரித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மாடியூலாக பிரித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
இந்த மாடியூல்னா என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் குரூப்ட் அண்டர் அ காமன் ஃபீச்சர் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி. பைத்தானில் உள்ள ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை குரூப்பாக அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பிரித்து தனித்தனி மாடியூல்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேத் மாடியூல்லையும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூல்லையும் குரூப் பண்ணி இருக்கும். ஒரு மாடியூல் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா பைத்தான் ஃபைலில் .py எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் ஆகும். இம்போர்ட் மாடியூல் பைத்தானில் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் லைப்ரரி மாடியூல்ஸாக இருக்கட்டும், அல்லது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி மாடியூல்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளே எழுதுகிற லைப்ரரி மாடியூல்ஸாகவும் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுன்னா நம்ம அந்த மாடியூலை ப்ரோக்ராம்க்கு உள்ளே கொண்டுட்டு வரணும். அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னா இம்போர்ட் கீவேர்டு வச்சு கொண்டுட்டு வருவோம். இம்போர்ட் மாடியூல் நேம்னு கொடுத்தோம்னா ப்ரோக்ராம்க்கு உள்ளே அந்த மாடியூலை கொண்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் அந்த மாடியூல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மாடியூலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் முதல்ல அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாடியூலில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இம்போர்ட் மாடியூல் நேம் 1, மாடியூல் நேம் 2 இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுனால இந்த மாடியூலில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட மாடியூலில் உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா இந்த சின்டாக்ஸ் கொடுக்கணும். எது அப்படின்னா மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது பில்ட்-இன் மாடியூல்ஸ். பைத்தான் லைப்ரரியில் நிறைய பில்ட்-இன் மாடியூல்ஸ் இருக்குது. இது ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ் என்ன அப்படின்னா மேத், ரேண்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேத், இந்த மேத் மாடியூலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மேத் மாடியூல் யூஸ் பண்ணணுன்னா முதல்ல இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்கணும். மேத் மாடியூலில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை நம்ம அடுத்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அடுத்தது ரேண்டம். இந்த ரேண்டம் மாடியூலில் ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாடியூல் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதனால் எல்லா மாடியூல் நேம்ஸும் லோவர் கேஸில் தான் கொடுக்கணும். இந்த 3 மாடியூல்லையும் காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போது மேத் மாடியூலில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல நம்ம அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து மேத் மாடியூலில் சீல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். மேத் டாட் சீல் 9.7. சீல் அப்படின்னா தெரியும். சீல்னா என்ன அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது 9.7 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போது 9, 10. 9.7ங்கிறது 9க்கும் 10க்கும் இடையில 9.7. ஸோ மேலே உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 10. ஸோ நமக்கு அவுட்புட் 10 வரும். அதே இது நம்ம இப்போ நெகட்டிவில் பார்க்கலாம். -9.7 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இங்கே எப்படி வரும்? சீல்னா மேலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ -9.7 நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்மளோட அவுட்புட் இங்கே வந்து -9 அப்படின்னு வரும். இப்போ அதே இது 9 அப்படின்னு கொடுத்தனா என்னோடய அவுட்புட் 9. அடுத்த ஃபங்க்ஷன் மேத் மாடியூலில் அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மேத் டாட் ஃப்ளோர் 4.5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஃப்ளோர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். இப்போ 4.5 அப்படின்னா அதாவது 4.5 5 இருக்குன்னு வைங்க. 4.5க்கு கீழே அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு வரும். இதே இது நெகட்டிவில் எடுத்து கொடுத்து பார்ப்போம். நெகட்டிவில் கொடுத்து பார்த்தா நமக்கு என்ன வரும்? -5 அப்படின்னு வரும். அடுத்து மேத் டாட் ஃப்ளோர் 4 கொடுத்தா நமக்கு 4 தான் நமக்கு அவுட்புட். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மேத் டாட் FABS, அதாவது
returns the absolute value of a number as a float. அதாவது floating point ஓட absolute value என்னங்கிறது நமக்கு வரும். 6.7 அப்படின்னா நமக்கு 6.7. இதே இது நெகட்டிவில் கொடுத்து பார்ப்போம். கிட்டத்தட்ட அப்சல்யூட் வேல்யூ மாதிரியே தான், அதே தான். ஆனால் இங்கே ஃப்ளோட்டில் நமக்கு வந்திருக்கு. நெகட்டிவில் கொடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவில் அவுட்புட் வரும். அடுத்த ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். கொடுத்தா 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு வச்சு நமக்கு 120 நமக்கு அவுட்புட். அடுத்த ஃபங்க்ஷன் பவர் ஃபங்க்ஷன் 3,2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். நமக்கு 9, அதோட பவர் வந்து 9. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 வந்து நமக்கு 12. இதெல்லாமே நமக்கு காமன்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன். மேத் மாடியூலில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது ரேண்டமாக இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா ரேண்டமாக, அதாவது 0.0லேருந்து 1.0 வரைக்கும் ரேண்டமாக நமக்கு ஒரு ரியல் நம்பரை தரும். இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப் 3,7. அதாவது ரேண்டமாக 3ல் இருந்து 7 அதாவது 7 இன்க்ளூட் ஆகும், அது வரைக்கும் நமக்கு ஒரு இன்டிஜர் நம்பர் வரும். செக் பண்ணலாம். 4, 3, அதாவது 3லேருந்து 7 வரைக்கும் வரும். சரியா? 4, 3, 6, 6, 3, 7, 5. பார்த்திங்களா? ரேண்டமாக 3லேருந்து 7 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து ரேண்டம் மாடியூல் உள்ள அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது 0லேருந்து ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு வந்ததுனால 5 - 1, அதாவது 4 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் நமக்கு வரும். 0லேருந்து 4 வரைக்கும் வரும். செக் பண்ணலாம். 0, 4, 3, 0, 4, 2, 1. புரியுதா? 0லேருந்து 4 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் நமக்கு வந்திருக்கு. அடுத்து ரேண்டம் மாடியூலில் அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அதே ரேண்ட் ரேஞ்ச் தான். ரேண்ட் ரேஞ்ச் ஆஃப் 2,7. இங்கே நமக்கு இனிஷியல் வேல்யூ கொடுக்காதனால 0லேருந்து எடுத்திருக்கு. இங்கே இனிஷியல் வேல்யூ நம்ம 2 கொடுத்துருக்குறோம். அப்போது 2லேருந்து 6 வரைக்கும் 7 - 1 6, 2லேருந்து 6 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். பார்க்கலாம். 5, 2, 6, 4, 3. ஓகே, இதுதான் அந்த அவுட்புட். அடுத்த மாடியூல் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூல். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய முதல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மீன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மீன். மீன் கண்டுபிடிக்க போகிறோம். 1லேருந்து 5 வரைக்கும். அவுட்புட் என்ன அப்படின்னா நமக்கு 3 வந்திருக்கு. அதாவது மீன் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கு. நமக்கு 15 டிவைடட் பை 5 நமக்கு 3 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது நம்ம மீடியன் பார்க்கலாம். மீடியன் என்னென்னா மிடில் வேல்யூ என்னங்கிறத பார்க்கும். இங்கே மிடில் நமக்கு என்ன அப்படி வந்திருக்கு அப்படின்னா 3. ஸோ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஆன்சர் 3 வந்திருக்கு. அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூலில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் மோடு. மோடுனா வேறு ஒன்றுமே இல்லை, த மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே வந்து கூட ஒரு 5 அப்படின்னு வைக்கிறேன். நமக்கு ஆன்சர் வந்து 5, ஏன்னா அதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடியூலில் யூஸ் பண்ணுறது. ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு மாடியூலில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இம்போர்ட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு கொண்டுட்டு வந்துடும். பொதுவாக இது தேவைப்படாது. நம்ம ஒரு மாடியூலில் இருந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணணுன்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரம் மாடியூல் நேம் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஃப்ரம் மாடியூல் நேம் அப்படின்னு சொன்னோம், அப்படி தானே? ஃப்ரம் மாடியூல் நேம் வந்து மேத்துன்னு எடுத்துக்கலாம். இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது SQRT 144 அப்படின்னு கொடுக்குறோம். நமக்கு அவுட்புட் வந்து 12. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்ட் இன்ட். ரேண்ட் இன்ட்டுக்கு 1,
3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 வந்திருக்கு. ஓகே, 1லேருந்து 3 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் கொடுக்கும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்போர்ட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கு. மோடுனா என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே ரிப்பீட்டட் வந்து நமக்கு 12. பேசிக் மேத் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் பண்ண மாடியூல், அதாவது நம்ம கிரியேட் பண்ணது. இதில் பேசிக் மேத்துங்கிறது மாடியூல் நேம். இங்கே மாடியூல் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கும். இது வந்து டாக் ஸ்ட்ரிங், இது வந்து பைத்தான் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மல்டிலைன் கமெண்ட் கொடுத்துருக்குறோம். இது எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னா இந்த மாடியூலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து அந்த மல்டிலைன் கமெண்ட்டோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் 3 டபுள் கோட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் ஃபங்க்ஷனை. இப்போது இது வந்து யூசர் க்ரியேட் பண்ண மாடியூல். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பேசிக் மேத் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது அதாவது பிரிண்ட் பேசிக் மேத் டாட் $_ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்னது அப்படின்னா நம்ம வந்து அந்த மாடியூல் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அதாவது டு டிஸ்பிளே டாக் ஸ்ட்ரிங் ஆஃப் அ மாடியூல், அதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறோம். ஸ்பேஸ் இல்லாமல் 2 _ கொடுத்துருக்குறோம். அடுத்தது பேசிக் மேத் டாட் ஆட் நம் 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அவுட்புட் என்னென்னா 7. அடுத்து சப்ராக்ஷனுக்கு கொடுத்துருக்குறோம் -3. அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்குறோம் 10 அப்படின்னு வந்திருக்கு. டிவிஷனுக்கு கொடுத்துருக்குறோம் 9,3 அப்படின்னு. நமக்கு அவுட்புட் 3 அப்படின்னு வந்திருக்கு. அதே இது இங்கே 0 வச்சு கொடுப்போம். அப்போ நம்ம அங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, டிவிஷன் பை 0 எரர் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் உள்ள பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். மாடியூலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தோம். இது போக காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் சாம்பிள் ப்ரோக்ராமை ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.